வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குக்கரில் தக்காளி கடைசல் செய்வாங்க. எப்போவுமே இட்லி தோசைக்கு இந்த மாதிரி டக்குன்னு தக்காளி கடைசல் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கலாங்க. குக்கரில் செய்கிறோம். குக்கரில் செய்கிறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் போதுங்க, டக்குன்னு ரெடி ஆயிரும். அதுக்காக குக்கரில் செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறோம். சின்ன வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா சேர்த்துங்க. ரெண்டும் சேர்த்துனா தான் ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வரமிளகா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குங்க. பெரிய வெங்காயத்தை விட தக்காளி கடைசலுக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் பெரும்பாலுமே சின்ன வெங்காயம் தான் சேர்த்துவோங்க. எப்போவாவது அவசரம், ரொம்ப ரொம்ப அவசரம்னா மட்டும்தான் பெரிய வெங்காயம் சேர்த்துவோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். என்னோட இந்த சுவை 6 சேனலில் ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டான ரெசிபீஸ் நிறைய இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 10 தக்காளி 12 தக்காளி சேர்த்திக்கலாங்க. எங்கள் வீட்டில் இது வந்து பத்தாது எவ்வளோ செஞ்சாலும், அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கிறேங்க. தக்காளியை அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாத்தூளை சேர்த்துலாங்க. மசாலாத்தூளை சேர்த்தும் போது நல்லா வதங்கி வரும், அதனால் மசாலாத்தூள் சேர்த்துறோம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், கறி மசாலாத்தூள். எப்போவுமே இப்படி தான் தக்காளி கடைவங்க. ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா இது கூடவே பொட்டுக்கடலை பவுட்ரு அரைச்சி ஊற்றி கொஞ்சம் திக்காக வைப்பேங்க. அந்த மாதிரி நிறையா மெத்தடில் செய்வாங்க நான். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் சேர்த்திருக்கிறோம். கறி மசாலாத்தூள் சேர்த்திக்கலாங்க. கறி மசாலாத்தூள் இல்லாதவங்க கரம் மசாலா சேர்த்தலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள் சேர்த்தலாங்க. ஆனால் என்னோடய கறி மசாலாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் பாருங்கள், அதே மாதிரி அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. எல்லா டிஷ்ஷுமே அந்த 2 மசாலாத்தூளை வச்சே செய்யலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்படி வதக்கும்போது நல்லா வதங்கிக்குங்க. ஓரளவுக்கு வதக்கியிருக்கிறோம். இதுவே நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தும் போது என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வருங்க. இட்லி தோசைனே எங்கள் வீட்டில் இந்த தக்காளி கடைசல் கேட்டு 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 தக்காளி கடைசல் செஞ்சுட்டே இருப்பாங்க நான். ஏன்னா நிறைய கேட்பாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு கூட சம்டைம்ஸ் ஊற்றிக்கலாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி தேவையான அளவுக்கு வச்சுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, மூடி வச்சிட்டோம்னா போதும், டக்குன்னு ரெடி ஆயிரும். ஒரு 4 விசில் விடணுங்க. 4, 5 கூட விடலாம். அந்தளவுக்கு விட்டுட்டு அப்புறம் நிறுத்திட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கடைஞ்சிக்கணுங்க. கடைஞ்சால் எப்படி கடைய முடியுமோ அந்த மாதிரி பாத்திரத்துக்கு மாற்றிக்கணுங்க. குக்கர்லேயே வச்சோம்னா மஸ்ட் விடலாம், ஆனால் இந்தளவுக்கு வராதுங்க. அதனால் நான் வேறு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைன்னா எங்கள் வீட்டில் இது கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் ஒரு டைமாவது செய்வேன். ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு என்னோட இந்த சுவை 6 அப்புறம் இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம், இந்த 3 சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 3 சேனல் இருக்கிற வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ.